தம்பி நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. இந்த 3 கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு தூங்குவா தம்பி. மூஞ்சி போயிட்டு வா தம்பி. இந்த 2 கொஸ்டினாக படிச்சுட்டு படு. தம்பி தூங்கக்கூடாது. ஏன் தம்பி மூஞ்சி போயிட்டு வந்து உட்காந்து படிக்கலாம் வா. ஏன் மூஞ்சி போயிட்டு வா தம்பி. ஒரே ஒரு கொஸ்டினாக படிச்சுட்டு தூங்கு தம்பி. தூங்கக்கூடாது தம்பி. படிச்சுட்டு தான் தூங்கணும். ஒரே ஒரு லைனாக படிச்சுட்டு தூங்க. காலையில் டைம் இருக்காது. எக்ஸாமுக்கு லேட் ஆகிடும். கிளம்ப தான் சரியாக இருக்கும். காலையில் படிக்க முடியாது தம்பி. படிச்சுட்டு தூங்க தம்பி. காலையில் எக்ஸாம் இருக்குல்ல. நம்ம 7:00 வீட்டு விட்டு கிளம்பணும். காலையில் எழுந்து நீ படிக்க மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 2 லைனாக படிச்சுட்டு போட. 2 நாட்களுக்கு பிறகு விடுமுறை அளிக்கப்பட்டது. தம்பி விளையாண்டது போதும் வா தூங்கலாம். 3 கேமா மணி 10 வா தம்பி தூங்கலாம். நீ என்னென்ன கேம் விளையாட போறீங்க? அதெல்லாம் முடியாது. ஒரே ஒரு கேம் தான் விளையாட்டு வந்து படுக்கணும். மணி 10 தம்பி. என்ன மணி எக்ஸாம் நடக்கும்போது 8 மணிக்கெலாம் வந்து தூங்குனேன். இப்போ என்ன 10 மணிக்கு தூங்குறேன்ற? தம்பி ஸ்கூல் எக்ஸாம்னா 8 மணிக்கெலாம் தூங்குறீங்க. இதே லீவ் விட்டா 10:30 11 மணி வரைக்கும் விளையாண்டுட்டு இருக்கீங்க. இது என்ன நியாயம் தம்பி? என்னது லீவ் விட்டா 10:30 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கீங்க. எக்ஸாம் வச்சா 8 மணிக்கெலாம் தூங்குவீங்களா? அட்டிங் கொய்யால.